சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். All praise to God's holy name. என் பேரு SD Evangeline Mary. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஐயப்பத்தாங்கல் காட்டு பக்கத்துல இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னோட லைஃப்ல God செஞ்ச மிராக்கிள்ஸ் சொல்லணும்னா அதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அது எல்லாத்துக்குமே ஜீசஸ் கால்ஸ் நடக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்தே ஜீசஸ் கால்ஸ் சேனல் பார்ப்பேன், டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன். என்னோட லைஃப்ல எல்லா பாட்டில் நடந்த எல்லா மிராக்கிள்ஸ்க்குமே ஜீசஸ் கால்ஸ் ஒரு காரணம் தான். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். முதல்ல நான் இந்த உலகத்துல பிறந்ததே ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸா குழந்தை இல்லை. அப்போ எங்க அம்மா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கழிச்சு ஜீசஸ் கால்ஸ்ல ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போனப்போ ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. அதாவது எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா நான் இவாஞ்சலின் மேரி ஆன்டி அவங்கள வச்சு இவாஞ்சலின் மேரின்ற பேர் வைப்பேன். இல்ல பையனா பிறந்துச்சுன்னா சாமுவேல்னு பேர் வைப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நான் கேர்ள் பிறந்ததுனால அவங்க இவாஞ்சலின்னு பேர் வச்சாங்க. அதனால 6 வருஷம் கழிச்சு அற்புதமா அந்த ஜெபங்களை கேட்டு பிறக்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்க டாக்டர் வீட்டுக்கு போல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. ஆனா இயேசு அவங்க அற்புதமா ஒரு குழந்தை தந்தாங்க. பிரேயர் ஆயில் மட்டும்தான் வச்சு பிரேயர் பண்ணிருக்காங்க. ஏசப்பா நான் எல்கேஜிலேருந்து இன்னைக்கு நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்ட காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் எழுதின எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஏசப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் தந்துருக்காங்க. அதுக்காக நான் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதில் முக்கியமாக நான் இங்கே சாட்சி சொல்ல எதுக்காகனா என்னோட 10th ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட் நான் டிஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா நான் வீடு ஓன் ஹவுஸ் வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தாலும் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிருந்தோம். நியூ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ நான் உண்மையிலே ரொம்ப பயந்து ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஃபஸ்ட் போர்டு எக்ஸாம்ஸ் நியூ ஸ்கூலுக்கும் போயிருந்தேன். ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன். ஆனால் ஏசப்பா என் பயத்தெல்லாம் நீக்கி எங்களோட ஒரு புது பலத்தை கொடுத்து அற்புத விதமாக நடத்தினார் ஏசப்பா. நான் லாஸ்ட் இயர் January 15 பார்ட்னர்ஸ் மீட் அட்டென்ட் பண்ணேன். அடையாளம் நடந்துச்சு. அப்போ அங்கிள் அங்கே எல்லாருக்கும் தலைமையில கை வச்சு ப்ளஸ் பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் கேட்டு நாங்கள் எக்ஸாம்காக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா என்னை இம்பார்ட்டன்ல சேர்த்துருந்தாங்க. அவங்க இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நேம் வச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி எக்ஸாம்காக ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தோம். என்னோட பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் முடிஞ்சு May 16th என்னோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அப்போ நான் பெருசாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு ஏசப்பா அற்புத விதமாக 500க்கு 497 மார்க்ஸ். என்ன அற்புதமான மார்க்! ஃபேண்டாஸ்டிக். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டேட் லெவல்ல 3rd ரேங்க் ஏசப்பா கொடுத்தாங்க. ஆமென். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல 3rd ரேங்க் எடுக்கக்கூடிய ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை நம்மை மறுரூபப்படுத்த கூடும். அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் 499, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்க்கு 2 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். அது ஏசப்பா கொடுக்கிறதுக்கு அவர் தகுதி இல்லாதவர் இல்லை. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கண்டிப்பா ஏசப்பா கொடுப்பாரு. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்து நான் 10th முடிஞ்சிட்டு நான் என்னோட மே மந்த் ஹாலிடேஸ்ல நாங்க பெதஸ்தாலாம் போய் கூட சாட்சி சொன்னோம். அடுத்து நான் 11th பயோமேக்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பயோமேக்ஸ் இல்லைக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட், நீ ஏன் இது எடுத்த, நீ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட் தான், எனக்கு ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் ஏசப்பா மேலே நம்பிக்கையை வச்சு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஏசப்பா, நான் எடுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் நடத்துவீங்க, உங்களுக்கு இருக்க ஞானத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நடத்துவீங்க, நான் விசுவாசத்தை தான் எடுப்பேன். அந்த நான் போய் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அந்த சவாலாக இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நான் டெய்லி ஏசப்பாக்கு ப்ரேயர் பண்ணுவேன். நான் உங்களை நம்பி தான் ஏசப்பா இந்த குரூப் எடுத்தேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன வழிநடத்துவீங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி இருந்தும் ஏசப்பா ஒரு நாளும் ஆலோசனை சொல்லி நல்லா வழிநடத்தினாரு. இந்த பயோமேக்ஸ் குரூப்லேயும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்து வழிநடத்தினார் ஏசப்பா. அப்புறம் லாஸ்ட் இயர் அக்டோபரில் நான் ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு இலக்கிய திறனறி தேர்வு நடத்தினாங்க. அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸாம் எழுதினேன். அதில் எங்கள் 10th போர்ஷனில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. நமக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு 1 week தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதினேன். அதுலேயும் ஏசப்பா எனக்கு அற்புதமாக ஜெயம் கொடுத்து என் ஸ்கூலில் 83 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க. அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அந்த 83 ஸ்டூடெண்ட்ஸில் நான் மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் செலக்ட் பண்ணேன். அதுலேயும் நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன். 100க்கு 98 மார்க்ஸ் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. 100க்கு 98 மார்க்ஸ் வாங்கி ஸ்காலர்ஷிப் வழியாக படிக்கும்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார். அது கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். மந்த்லி 1500 கொடுப்பாங்க.
ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அதுலேயும் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நான் ஒரு நாள் மட்டும்தான் செலக்ட் ஆகிருந்தேன். அதுலேயும் வந்துட்டு ஸ்டேட் லெவல் 3rd ரேங்க் கேஸ் பண்ண கொடுத்தாங்க. உங்களை உயர்த்தியிருக்கிறார். ஸோ இவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். வெறும் 3 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். 500க்கு 497 மார்க்ஸ். 90 எவ்வளோ பர்சன்ட்? 99% வாங்கும்படி ஆண்டவர் வழி செஞ்சிருக்கிறார். We are so proud of you. நாங்கள் சந்தோஷமா இதை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் நீங்க வச்சிருக்கிற அவார்ட்ஸ், வாங்கின அவார்ட்ஸ். ஸ்டேட் 3rd ரேங்க் வாங்கின இந்த அருமையான அவார்ட் இவாஞ்சலின் மேரி ஸ்டேட் 3rd ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் 1st ரேங்க் ஆண்டவர் வாங்க கிருபை தந்திருக்கிறார். வண்டர்ஃபுல். சயின்ஸ் அண்ட் சோஷியல் 100. சயின்ஸ்லையும் சோஷியலையும் சென்டம் வாங்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஃபேண்டாஸ்டிக். இப்படி அவார்டாக அடுக்கி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆச்சரியம். இது டிஸ்ட்ரிக்ட் 1st வாங்கினதுக்கான அவார்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீங்க பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்யக்கூடும். இது உங்க நேரம். இந்த நாள் நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து கேட்கும் பொழுது அவர் உங்க இருதயத்தில் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்க போறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அவரால் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறார். ஒரு நிமிஷம். ஸோ நீங்களும் கூட இதுதான் உங்க நேரம். இந்த ஸ்டேட் 3rd ரேங்க், ஸ்டேட் 2nd ரேங்க், ஸ்டேட் 1st ரேங்க் வாங்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். இந்த நேரமே அவர் பலன் உங்களுக்குள்ளே இறங்குது. இந்த நேரமே அவர் ஞானம் உங்களுக்குள்ளே இறங்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எச்சு நிக்கிறீங்களா? ஒரு செகண்ட் நம்ம அதற்காக ஜெபம் பண்ண போறோம். விசுவாசமா ஜெபம் பண்ண போறோம். என்னையும் அந்த மேடையில ஏற்றும். அப்பா, எனக்கும் இப்படிப்பட்ட தங்க பதக்கங்களை தாரும், எனக்கும் ஸ்டேட் ரேங்க் தாரும், எனக்கும் சென்டம் என் சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கேனோ அதுலயும் கூட எனக்கு சென்டம் தாரும் என்று சொல்லி எல்லாரோட ஜபத்துல கேட்போமா? இந்த நேரத்திலேயே உங்க இருதயத்தை ஓபன் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கும் இறங்கும், என் ஜபத்தையும் கேளுமப்பா. இவாஞ்சலினை விசாரித்த தேவன் என்னையும் விசாரி. என் வீக்னஸ்ல, என் பலவீனங்கள்ல பயமப்பா, பயம் சுவாமி. பயந்துட்டு இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ்ல பலன் இறங்குகிறது. பயந்துட்டு இருக்கிற எதிர்காலம் குறித்து அவ்வளவுதான் முடியும் என்று நினைத்திருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர் பலன் இறங்குகிறது. உன்னால நீ ட்ரை பண்றதே வேஸ்ட் என்று ஒதுக்கி வச்சிருக்கிறவங்க மீது ஆண்டோடைய விசேஷத்த கிருபை இறங்குகிறது. அவர் கிருபை நம் மீது வச்சுட்டாருன்னா போதும். ஆண்டவர் அளவில்லாமல் பெருக செய்கிறார். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வீக்னஸோடு பலவீனங்களோடு அவரிடத்துல வந்தாலும் பரவாயில்ல, முடியாத நிலைமையில் வந்தாலும் பரவாயில்ல, தோல்வியோடு வந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் அந்த எல்லாவற்றையும் மாற்றி போட வந்திருக்கிறார். நம் மத்தியில் அதற்கு இறங்குகிறார். எல்லாரையும் இதயத்தை திறந்து எனக்கும் உதவி செய்யும், என்னையும் பலப்படுத்தும், என் படிப்பையும் மறுரூபப்படுத்தும், என் வாழ்க்கையும் மாற்றி போடும் சுவாமி. எனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும்படி இப்போ என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. நேரடியாக இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். நன்றி அப்பா. கரிசனையோடு பிள்ளைகளை சுமந்து கொள்ள வந்திருக்கிறதற்கு நன்றி. இப்ப அவங்க கரங்களை பிடித்துக் கொள்வதற்கு நன்றி. இப்ப அவங்க இருதயத்துல பலனாய் இறங்குவதற்கு நன்றி. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் நீரப்பா. இப்பொழுது அந்த பலமுள்ள ஆவியை எங்களுக்குள் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியோடு கலந்து பலன் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். பயங்கள் நீங்கி செல்வதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ஞானமாக அவர்களுக்குள் நீர் இறங்குவதற்கு நன்றி சுவாமி. ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் இவைகள் எல்லாம் உன் பிள்ளைகளுக்குள் விசேஷித்த விதமாய் காணப்பட போகிறது. இனி நாங்கள் அல்ல, இனி நீங்கள் தனியாக போவது அல்ல பிரியமானவர்களே.
பார்க்க போறீங்க, படிப்பை சொல்லிக் கொடுக்க போறத பார்க்க போறீங்க. வாழ்க்கை வாழ்வதிலும் வாழ்க்கையின் சிறப்பதிலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதை நீங்க பார்க்க போறீங்க. இப்பொழுது அதற்கு தேவன் உங்க இருதயத்தில் இறங்குகிறார், பிரசன்னமாகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் போக்குகிறார். முடியாத நம்பிக்கையற்ற இருதயத்தை மாற்றுகிறார். நம்பிக்கை பிறக்கும்படி தெய்வீக சந்தோஷம் இறங்குகிறது. இப்பொழுது உங்க பயங்கள் எல்லாம் நீங்கி ஓடுகிறது. இப்பொழுது முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அற்புதத்தை அதில் செய்கிறார். குடும்ப சூழ்நிலை அதற்காக ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தையே ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறார். உங்கள் உடல் நில பாதிப்பை மாற்றி போடுகிறார். உடலை பலப்படுத்துகிறார். அருமையாக எல்லாற்றையும் புரிந்து கொள்ளும் சக்தி தருகிறார். புது இருதயத்தை உருவாக்குகிறார். அது தேவன் வாசமாய் இறங்குகிறார். ஆண்டவர் எல்லா புத்தியும் ஞானத்தையும் அவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வைக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். பெரியமானவர்களே, உங்களோட வருகிறார், உங்க வீட்டிற்கு வருகிறார், எக்ஸாம் ஹாலுக்கு வருகிறார், பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட நிற்பேன், நீ தனிமையாக இருக்க போவதில்லை, நானே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று மனதார ஆசீர்வதிக்கிறார். இப்ப நம்பிக்கை எல்லாரும் சொல்ல போறோம். ஆண்டவரே, எனக்கு ஸ்டேட் ரேங்க் தாரும், எனக்கு ஸ்டேட் ரேங்க் தாரும் சுவாமி, எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நிற்க செய்யும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நிற்க செய்யும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நிற்க செய்யும். பாடங்களில் எல்லாம் சென்டம் தாருமப்பா, சென்டம் சென்டம் சென்டமாக சோஷியல்லையோ, மேத்ஸ்லையோ, தமிழ்லையோ, ஹிந்திலையோ, இங்கிலீஷ்லையோ, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் சுவாமி, சயின்சஸ் எல்லாவற்றிலையும் 100 மார்க்ஸ் எடுத்துக் கொள்கிறேன், 100 மார்க்ஸை பெற்றுக் கொள்கிறேன் சுவாமி. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நீங்கள் கேட்கும் இந்த நேரத்தில் விசுவாசமா ஏசப்பா எனக்கு தரும் என்று கேட்கும் இந்த நேரத்தில் உங்க மீது 100% ஊற்றுகிறார். நன்றி என்று சொல்லி கலிகூர்ந்து பெற்றுக் கொள்ளுங்க. சந்தோஷத்தோடு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண செல்லுங்க. பெரியமானவர்களே, அபரிவிதமான ஆசீர்வாதம் இறங்கி இருக்கிறது. உங்க மனுஷீக பலவீனங்கள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. தடைகள்